ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு எப்படி சூப்பரான புட்டிங் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேரமல் பனானா புட்டிங் அந்தளவுக்கு ஸ்மூத் அண்ட் சில்கியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் லெஃப்ட் ஓவர் பனானா இருந்தால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் கேக்லாம் பிடிக்குன்றவங்களுக்கு இந்த ரெசிபி பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். நம்ம சேர்த்த வாழைப்பழம் மேலே ஒரு நல்ல டிசைனாக கோட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக பண்ணுற புட்டிங்கை விட இது அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கேரமல் பனானா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 250 கிராம் அளவு இருக்குது. சர்க்கரையோட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதுவாகவே கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். கேரமல் ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா கசந்த மாதிரி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கேரமல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோமோ அதில் நெய் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம புட்டிங்கை செட் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். நான் இன்னைக்கு மினியேச்சர் டைப்பில் பண்ணுறேன், அதனால சின்ன சின்ன மோல்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பெருசாக ஒரே கப்பாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீல், பிளாஸ்டிக், கிளாஸ்னு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சுகர் ஃபுல்லாக கரைஞ்சி கேரமல் ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு திக்காக டார்க் கலருக்கு வரணும். இப்போ நம்ம இதை சட்டுன்னு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க மோல்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் லேட்டானாலும் பேன்லேயே இது செட் ஆகிடும். கேரமல் ரெடியானதும் சட்டுன்னு மோல்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் சுகரை கேரமல் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த மோல்டுக்கு மாற்ற போகிறீங்களோ அதில் நெய் எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக சட்டுன்னு மாற்ற கரெக்டாக இருக்கும். கப்பை கொஞ்சமாக திருப்பி விட்டாலே கேரமல் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். எல்லா மோல்டுலேயும் இதே போல் ஃபில் பண்ணி விட்டுடலாம். நம்ம சூடாக கேரமலை உள்ளே சேர்த்ததும் நம்ம அப்ளை பண்ண நெய்யெல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா செட் ஆகட்டும். நம்ம இப்போது புட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக 4 எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 2 மட்டும் போதும். புட்டிங் பண்ணுறதுக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்த வாழைப்பழத்தை தோல் இல்லாமல் கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். குழந்தைங்க வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது போல் புட்டிங்காக ரெடி பண்ணி கொடுங்க. நீங்கள் வாழைப்பழத்தில் தான் இதை பண்ணிங்கன்னாலும் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இது கூடவே 2 முட்டை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டையில் இருக்க மஞ்சக்கருவை ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். 4 வாழைப்பழத்துக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். முட்டை கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 300 ml அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடான பால் சேர்க்க வேண்டாம், மிதமான சூட்டில் இருந்தால் ஓகே தான். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. நம்ம ஆல்ரெடி கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதிகமாக சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். கேரமல் செட் பண்ண மோல்டுக்கு இதை மாற்றிடலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த வாழைப்பழத்தோட பார்ட் ஏதாவது இருந்தால் புட்டிங் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வராது. கண்டிப்பாக இந்த ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் கலந்து விடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஃபில்டர் ஆகி வரும். மோல்டோட பாதி அளவு மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். மேலே ஃபார்ம் ஆகிருக்க நுரைய எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சு வெளியே எடுத்துடலாம். இதே போல் எல்லா மோல்டுலேயும் பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மோல்டுலேயும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஃபார்ம் ஆகிருக்க நுரையெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுடலாம். மேலே ஃபார்ம் ஆகிற நுரையை எடுக்காமல் விட்டால் புட்டிங் லைட்டாக வெடிப்பு விட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த புட்டிங் எல்லாம் ஸ்டீமரில் வச்சு வேக வச்சிடலாம். நீங்கள் இது போல் குட்டி குட்டி மோல்டில் பண்ணுறதை விட பெருசாக ஒரே மோல்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண மோல்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அடியில் ஒரு ஸ்டாண்ட் இல்லை பிளேட் இது போல் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண மோல்டை உள்ளே வச்சிடலாம். நான் 5 மோல்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்டீமரில் 3 வைக்க தான் இடம் இருந்தது. எக்ஸ்ட்ரா இருக்க 2 மோல்டை ஒரு பிளேட் வச்சு அதுக்கும் மேலே செட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு மூடி 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். 25 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். வெந்திருச்சான்னு செக் பண்ண ஒரு ஸ்டிக் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். ஸ்டிக்கில் எதுவும் ஒட்டாமல் வந்தால் புட்டிங் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது அப்படியும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு வெளியே எடுத்துடலாம். 1 hour later. 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தாச்சு. இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. ஒரு கத்தி வச்சு சைடு ஓரங்கள்லாம் லைட்டாக எடுத்து விட்டாலே இது ஈஸியாக வெளியே எடுக்க வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
கத்தி வச்சு வெளியே எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம உள்ளே சேர்த்த கேரமெல்லாம் மெல்ட் ஆகி ஜூஸியாக வெளியே வருது. எல்லா ஓரங்களையும் ஃபுல்லாக எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். மோல்டை கவுத்துட்டு லைட்டாக தட்டினாலே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டாலே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம புட்டிங் எல்லாம் எந்த அளவுக்கு ஜூஸியாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ரெடி பண்ண புட்டிங்கில் 4 லேயருமே தனித்தனியாக ஃபார்ம் ஆகிருக்கு. கேரமலில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்ட மாதிரி வாழைப்பழத்தோட ஸ்ப்ரிங்கிள் எல்லாம் ஃபஸ்ட் லேயராக கோட் ஆகிருக்கு. அடுத்து ஒரு லேயராக ஃபுல்லாக வாழைப்பழம் கோட் ஆகிருக்கு. அடுத்த லேயர் முட்டையும் அதுக்கும் கீழே பாலும் கோட் ஆகிருக்கு. இதை இப்போது கட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேர்த்த கேரமல் ஃபுல்லாக மெல்ட் ஆகி அந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குது. இந்த புட்டிங்கோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட் பண்ணும்போதே எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு பாருங்கள். இதை இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபேவரட் டிஷ்ஷில் இதுவும் ஒன்றாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐஸ்கிரீம் கேக்லாம் பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே குட்டியாக ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக சட்டுன்னு உங்களுக்கு வரும். நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.